நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் வேலைகள்லாம் நல்லாவே போகும். ஜாதகரோட அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நல்லாவே இருக்கும். 2ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால, அதாவது ராசிநாதனாகி 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. தனத்தை கொடுப்பார். தனம், வாக்கு, குடும்பத்தில் நல்ல இதனால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி வாக்கை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள். தனவரவு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இளைய சகோதரன் மூலயமா சிறு பிரச்சனைகள் போகும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் தேர்வு எழுதியிருந்தீங்க, அப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனமாகவே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள், தாயினால் ஏதாவது பிரச்சனைகள், தொல்லைகள், வண்டி வாகனம் அப்படின்னு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் சரியான தருணங்கள் இல்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பெற்றவங்க பேச்சை கேட்காத சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனமாகவே இருங்க, விட்டு கொடுத்து போங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, புதன் மூணு சுபகாரங்கள் இருக்கிறதுனால வேலைகள் உங்களுக்கு நல்லாவே போகும். வேலை கிடைக்காம இருந்த இளைஞர்கள்லாம் இப்போதைக்கு வேலை கிடைக்கும். இப்போதைக்குன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 7ஆம் இடத்துல எது சுப தொடர்பும் இல்லை, பாவ தொடர்பும் இல்லை. அதனால நார்மலாக போகும். அதாவது கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் விலகி போகும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இது சாதகமான காலம்தான். 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க தடை, தாமம், விபத்து, இந்த மாதிரி 8ஆம் அசுபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால ஏதாவது சாலையில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. கல்யாணம் ஆகலை அப்படின்னு தடைகள்லாம் இருந்தது. இப்போ இன்னும் ஒரு 40 நாள் கழித்து தான் உங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலங்கள். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால தந்தையால் அனுகூலங்கள்லாம் இந்த இதில் கிடைக்காது. தந்தை சொத்து ஏதாவது இழுபறியில் இருக்குது, வரணும் அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலங்கள் இல்லை. 10ஆம் இடத்துல கேது தான் இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. அதனால் தொழில்னால் நல்லாவே இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டங்கள் ஏற்ற காலகட்டங்கள் தான். செவ்வாய் 11ஆம் பாவத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை கொஞ்சம் செவ்வாய் பார்க்குறாரு. இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னா லாபங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஆனால் லாபங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தை 12ஆம் இடம் நல்ல சுபர்கள் பார்க்கறதுனால 12ஆம் இடத்தை சுபர்கள் பார்க்கறதுனால நல்லாவே இருக்குது. அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த
தனுசு ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து வெளிநாடு வாய்ப்புகள் நல்லாவே கிடைக்கும். விசா அப்ளை பண்ணி வச்சுருக்கிறவங்க ரொம்ப நாளாக போகலை அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக போயே தீருவீங்க. அதே மாதிரி மோட்ச ஸ்தலங்கள், அதாவது ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு பெரியவங்க பிளான் பண்ணி வச்சா இந்த மாதத்தில் வந்து நல்ல உங்களுக்கு ஏற்றமான மாதங்கள் தான். நீங்கள் கண்டிப்பாக போய் வருவீங்க. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.